அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே உலுக்கியது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அதாவது தேர்தல் பரப்புரைன்னு சொல்லலாம். போயிருக்கிறாரு. அங்க கூட்ட நெரிசல்ல 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த உயிரிழந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது யார் என்றால் தமிழக வெற்றி கழகம் சார்ந்த கட்சி தலைவரும் அந்த கட்சியும் தான். ஆனா இதுவரை அவங்க பொறுப்பேற்கவே கிடையாது. இது வேற ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் செய்த சதி அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு போயிருக்கிறாங்க. சிபிஐ யாருடைய உதவியில போயிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிஜேபியோடைய உதவியில தான் அவங்க சிபிஐக்கே போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. இப்ப ஒரு நேற்று முன்தினம் விஜய் அவர்கள் அந்த 41 பேர் இறந்த குடும்பத்தை சந்திச்சிருக்காரு. எங்க சந்திச்சிருக்காரு? அவங்க வீட்டுக்கே போய் ஆறுதல் தெரிவிச்சாரா? அப்படிலாம் கிடையாது. அவருடைய அரண்மனைக்கு கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது திமுகவை விஜய் அவர்கள் கடுமையா விமர்சனம் செய்வதற்கு காரணம் மன்னராட்சி அவங்க கூட இருப்பவர்களும் சேர்ந்து மன்னராட்சின்னு சொல்றாங்க. இப்ப மன்னருக்கு மன்னர் போல யார் நடந்துக்கிறாரு? திரு விஜய் அவர்கள் மன்னருக்கு மன்னராக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்றுதான். ஏன் நம்ம இந்த அழுத்தமா சொல்றோம்னா, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே அவருடைய அரண்மனைக்கு அழைப்பாரு. அதே போல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்தாங்கன்னா உடனே அவர் அரண்மனைக்கு அழைப்பாரு. தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தா உடனே அவருடைய அரண்மனைக்கு அழைப்பாரு. இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லாம நீங்க நேரா என்கிட்ட ஆறுதல் பெற்றுட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 பஸ்ல அழைச்சிட்டு ஆறுதல் செஞ்சு சொல்லியிருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுத்திருக்காரு? எல்லோருமே சொல்றது ஒண்ணுதான். விஜய் அவர்கள் மிக மோசமான அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் உலா வருகிறார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க, அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் தவிர. ஏன்னா விஜய் அவருடைய அரசியல் என்னவென்று விஜய்க்கே தெரியல. அப்புறம் எப்படி அந்த தொண்டர்களுக்கு தெரியும்? கண்மூடித்தனமாக விஜய் அவர்களை நம்புவதுதான் அவர்களுடைய வேலையாகவே இருக்குது. அதுதான் அவருடைய அவருக்கு தெரிஞ்ச அரசியல். தான் அந்த விஜயோடைய தொண்டர்களுக்கு தெரிந்த தொண்டர்கள் சொல்லக்கூடாது, ரசிகர்களுக்கு தெரிந்த அரசியலே அதுதான். விஜய் அவர்கள் ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. யாரால இறந்தாங்க, எதற்காக இறந்தாங்க, அதற்கு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கணும். இன்னும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வகையில் நாம் இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். நம்மளுடைய தொண்டர்களுடைய பாதுகாப்பு நாம் தான் உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு மேலோட்டமா சொல்லியிருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம அப்பட்டமா திமுக அரசு மேல அந்த பழிய போடுறது. இவருடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம நல்லா உற்றுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப விஜய் அந்த கரூர் சம்பவத்துல கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. உடனே அங்கிருந்து கிளம்புறாரு. பத்திரிகையாளர்கள் திருச்சியிலேயாவது சந்திச்சுக்கலாம். இதை மாதிரி நான் மிகப்பெரிய ஒரு துயரத்துல இருக்கேன்னு அங்க கூட சந்திக்கல. திருச்சியில பத்திரிகையாளர் பார்த்துட்டு ஓடுறாரு. அவர் ஓடும் போது ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. வடிவேல் காமெடி. அதாவது வடிவேல் ஏரிக்கரையில நடந்து வந்துட்டு இருப்பாரு. போண்டாமணி தண்ணி உள்ள இருந்து ஏஞ்சி வருவாரு. அப்ப திடீர்னு ஏஞ்சி வடிவேலை பார்த்து போலீஸ்காரர் வருவாங்க. என்னன்னு கேட்பாங்க. எதுவுமே சொல்லிடாதுன்னா வடிவேல் என்னடா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இல்ல எதுவுமே சொல்லிடாத, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாதீங்க அப்படின்ற ஒரு காமெடி பார்த்து பண்ணாங்க. இப்ப அந்த காமெடியை அப்படியே விஜய்க்கு பொருத்தலாம். இது கரூர் ஓடுறாரு. விமான நிலையத்துல பத்திரிகை கேட்கறாங்க. அப்ப ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரு? அவரோட அரசியல் ஆலோசகர் என்ன சொல்றாரு? அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்க, உடையந்துருங்கன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காரு விஜய் அவர்கள். ஒரு மாசம் எதுவுமே பேசாம, அதாவது 2-3 நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து சொல்லலாம், ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், கூடிய விரைவில் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கண்மூடித்தனமா அதோடைய விஜயோடைய தொண்டர்கள் நம்புறாங்க. அதுதான் ரொம்ப என்ன மாதிரி அரசியல் இந்த இளைஞர்களுக்கு தெரியுது அப்படின்ற ரொம்ப பயமா இருக்கு. அதுல வர அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவருக்கு அரசியல் தெரியல. அந்த தொண்டர்களுக்கு அம்பேத்கர் பெரியார் யாருன்னு தெரியுமா? அது வேற பெரிய கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இப்ப விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படிதான் இருக்கு. அதே போல நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரிதான் எல்லா பாதிக்கப்பட்ட மக்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து ஆறுதல் சொல்லுவாரு. இதுக்கு தீர்வு என்ன இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட மட்டுமே சொல்லுவாரு. இப்ப எல்லா கட்சியும் சார்ந்த பிரதிநிதிகள் எப்படின்னா எல்லா கட்சியுமே ஒரு பொதுக்குழு கூட்டுவாங்க, ஒரு செயற்குழு கூட்டுவாங்க. அப்ப கட்சி
என்ன நடவடிக்கை எடுக்க போது, என்ன பேச போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. உள்ள வந்து மீடியாவை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே உள்ள இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் எது வேணாலும் விவாதங்கள் நடக்கும். வெளியே வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் சார்ந்தபடி வந்து பத்திரிகையாளர் வெளியில வெயிட் பண்ணுவாங்க. வெளியில பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க பொதுக்குழுல இப்படி முடிவு பண்ணிருக்கோம், செயற்குழுல இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களுக்கும் சார்ந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான், ஏன்னா மீடியாக்கு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒரு கூட்டன்றதால வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி என்பதால வந்து அவங்களை மட்டும் தான் உள்ள அழைப்பாங்க. பத்திரிகையாளருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா பத்திரிகைகளை வெளியே வெயிட் பண்ணுவாங்க, உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வெளியில வந்து அவங்க வந்து பத்திரிகையாளர் வந்து சந்திப்பாங்க. இப்ப விஜய் அவர்கள், அதாவது மன்னாதி மன்னன் மாமன்னன் விஜய் அவர்கள் எப்படி வந்து அவர் அரசியல் நகர்வு ஏற்படுத்துறாருன்னா, அவங்களுடைய கட்சி பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, அவங்களோட கட்சியை சார்ந்த எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி, வெளியில பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாங்க, பத்திரிகைகள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல குறிப்பா அந்த எந்த நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய போன்லாம் பறிச்சு வச்சுப்பாங்க. போன்லாம் வந்து அலோவ் கிடையாது, நீ வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வெளியே போகும்போது நீ வாங்கிட்டு போ. ஒரு நிர்வாகிகளுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. இவர் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாராம். ஜனநாயகம் ஒரு படம் எடுக்கிறாராம். இப்ப பொதுமக்களை வந்து எந்த கட்சியா இருந்தாலும் பொதுமக்களை சந்திக்கும் போது அங்க வந்து மீடியா இருப்பாங்க, பிளஸ் எல்லாமே இருப்பாங்க, பொதுமக்கள் கூட இருப்பாங்க, போன்ல இருந்து போட்டோ எடுப்பாங்க. பொதுமக்கள் சந்திக்கும் போது அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வரும்போதும் மீடியாக்கள் வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பாதிப்பா இருந்தாலும், ஆறுதல் சொல்றதுக்காக இருந்தாலும், அவங்களுக்கு நிதி உதவியா இருந்தாலும், பொருள் உதவியா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மீடியாக்கள் கூடவே இருப்பாங்க. ஏன்னா மீடியாக்கள் வந்து அங்க வந்து வெளியில போசன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு பப்ளிக்கை சந்திக்கிறாரு, ஒரு பொதுமக்களை சந்திக்கிறாரு. அப்படி என்பது அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் கூட இருப்பாங்க. அவங்க என்ன பேசினாலும், என்ன அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், வெளியில வந்து பொதுமக்களுக்கு வந்து வெளிப்படுத்துவாங்க. இப்ப விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ குழுக்களை சந்திச்சிருக்காங்க. அதாவது இப்ப தூய்மை பணியாளர்களை சந்திச்சிருக்காங்க, உள்ள அளவு கிடையாது. பத்திரிகையாளர்களும் அளவு கிடையாது. அந்த தூய்மை பணியாளர் உள்ள போனா தெரியுமா, அவங்களும் மொபைல் உள்ள எடுத்துட்டு போக கூடாது. அடுத்தது விழுப்புரத்துல ஒரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வந்து மொபைல் வந்து உள்ள அலோடு கிடையாது, பத்திரிகைகளும் உள்ள அலோடு கிடையாது, வெளியும் கிடையாது. பத்திரிகைகளும் சந்திக்கல. இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க. உள்ள தெரியாது. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, விஜய் வந்து எல்லாருடைய காலிலே விழுந்து கதறி அழுதாரு, ஆறுதல் தெரிவிச்சாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு யாருக்குமே நமக்கு தெரியாது. நம்மளுடைய அரசியல் புரிதல் இருந்து நம்ம சொல்றோம், அனைத்துமே வந்து வெறும் பொய் தான். ஒரு ரூமா விஜய் போயிட்டு ஒருத்தவங்க காலில் போய் விழுந்தாருன்னு சொல்றாங்க. ஒரு ரூம்லாம் போயிருக்க மாட்டாங்க. விஜய் ஒரே ரூம்ல இருந்திருப்பாரு. எல்லாத்தையும் அவருடைய ரூமுக்கு வர வச்சு அவர் காலில் விழ, அவரு காலில் விழ வச்சு வேணா பார்த்திருப்பாரு, வேலையை பார்த்திருப்பாரு புஷியானது. அந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து தமிழக வெற்றி கழகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல விஜய் ஐ எம் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்லாம் வந்து போஸ்ட் போடுறாங்க. இப்ப ஒரு தலைவரை பார்க்க போறோம், ஒரு 100 பேர் ஒரு தலைவரை பார்க்க போறோம். 100 பேர்ல அதாவது அந்த 100 பேர் நம்மளும் வச்சுங்க, 100 பேர் நம்ம தலைவரை பார்க்க போறோம். 100 பேர்ல 21 பேர் தலைவரை பார்த்துட்டு வரும்போது 20 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஐயோ நம்ம கூட வந்தாங்களே அந்த 20 பேர் இறந்துட்டாங்களே, ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு, ரொம்ப கொடுமையான செயலா இருக்கு, என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்ற ஆதங்கப்படுறதா வந்து ஒரு மனித தன்மையோட இயல்பு. ஆனா அந்த 80 பேர் என்ன பண்ணாங்க, ஐ எம் ஸ்டாண்ட் வித் விஜய், நாங்க விஜய்க்கு சப்போர்ட்டா இருப்போம், நாங்க விஜய். அந்த 20 பேர் சேர்த்து உன் கூட வந்தவனோடா, உன் கூட இருந்தவனோ, உன் கட்சிக்காக உழைச்சவனோ, உன் கட்சி தலைவனுக்காக ஓட்டு போறதுக்காக வந்து அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. 20 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆறுதல்? எதுவுமே கிடையாது. ஐ எம் ஸ்டாண்ட் வித் விஜய். அந்த 20 பேர் செத்தாலும் கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. நாளைக்கு இன்னொரு பொதுக்கூட்டத்துக்கு போகும், நீ செத்தா கூட உனக்கு அதே நிலைமை தான் வரும். அதாவது தமிழக வெற்றி கழகம் நிகழ்ச்சியில யார் செத்தாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான். விஜய் அவருடைய அரசியல் வந்து திமுகவை மன்னராட்சி சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இவர் என்ன மாதிரியான ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படி என்பது பொதுமக்கள் ஆகிய நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையும் காரல் மார்க்ஸ் தத்துவத்தையும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் உள்வாங்கி கொண்ட தொண்டர்கள், ஒரு சாமானிய மனிதன் ஒருபோதும் இது போன்ற ஒரு மோசமான ஒரு தலைவனாக ஏற்க மாட்டார்கள். நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். கூடிய விரைவில் அந்த விஜய் பின்னால் போகக்கூடிய இளைஞர்களும் 2026க்கு பிறகு புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். விஜய் அவர்கள் இந்த ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எப்பவுமே வந்து எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்க இடத்துக்கு போயிட்டு நலம் விசாரித்து ஆறுதல் சொல்லுவதுதான் மரபு, இயல்பு.
ஒரு மனித தன்மை அதான், உலகம் முழுவதும் அதான் வழக்கம். அதுல நம்ம தமிழ் பண்பாடு பாரம்பரியம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? அதாவது விஜய் கட்சி எந்த இடத்துல இருக்கு, விஜய் அவர்கள் எந்த இடத்துல இருக்காரு? ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்றதாம், விஜய்க்கு எந்த ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது. ஒரு அரசியல் சாணக்கியராக புரட்சி இயக்குனராக இருந்த விஜயோடைய அப்பா அவர்களை வெளியில தள்ளிட்டு ஒரு அரசியல் வடிகட்டின ஒரு முட்டாளாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தை வந்து வச்சுக்கிட்டு கட்சியை நடத்தினா இதை போன்ற அவலங்களை தொடர்ந்து விஜய் அவர்கள் சந்திப்பார். விஜய் அவர்கள் 2026க்கு பிறகு அரசியல் கட்சி நீடிப்பாரா நீடிக்க மாட்டார் என்று நம்மளுக்கு அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு விடை தெரிந்துவிடும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.